Hello guys, welcome back to my channel. Last வீடியோவில் பேக் செயின் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம பேசிக் செயின் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி கற்றுருப்போம். இப்போ அந்த பேசிக் செயினை வச்சு ரிவர்ஸ் ஸ்டிச் வரும். நமக்கு இந்த பேசிக் செயினை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். ஸோ நீங்கள் பேசிக் செயினை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசிக் செயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு லைனுக்கு இந்த மாதிரி பேசிக்காக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை போட்டுட்ருக்கேன். எப்போவும் அந்த ரிவர்ஸில் திருப்பும்போது குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயினோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டில் தான் நம்ம அடுத்த செயினுக்கு லூப் எடுக்க போகிறோம் அந்த த்ரெட்டை. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த செயினோட சென்டரில் நீடியில் இன்செர்ட் பண்ணி அடுத்த செயின் மேலே எடுக்க போகிறேன். அதே மாதிரி அடுத்த செயினுக்கும் இதே தான் ஃபாலோ ஆகும். இதுதான் நமக்கு ரிவர்ஸ் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸ் எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேக் சைடு நம்ம பார்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நிறைய உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பார்க்க கிராண்ட் லுக்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினுக்கு ஒரு த்ரெட்டும் அகெயின் நம்ம ரிவர்ஸில் ஸ்டிச்சஸ் கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ்க்கு ஒரு த்ரெட்டும் யூஸ் பண்ணும்போது இந்த செயின் ரிவர்ஸ் ஸ்டிச் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஒரு கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். இந்த செயின் ரொம்ப ஈஸி. இருக்கிற ஸ்டிச்சஸ்லேயே பேசிக் ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த செயின் இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஆரி ஒர்க் ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணி கொடுக்குறோம். விருப்பம் இருக்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் வீடியோவோட எண்ட்லேயும் உங்களுக்கு நம்பர் ஷோ ஆகும். அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்கலாம். நான் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.